ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த். அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் பிரிக்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு அச்சரப்பாக்கம் பேரூராட்சி தேன்பாக்கன்ற வில்லேஜ் இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ரூஃபிங் வீடியோ பார்த்தோம். ரூஃப் போட்டு முடிச்சாச்சு, சென்ட்ரிங்லாம் பிரிச்சுட்டு. இப்போது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்லாக் வீட்டில் என்ன பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு இன்னரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பல்ப் லைன்லாம் நம்ம கட் பண்ணி எலக்ட்ரிக்கல் பல்ப்லாம் வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ள காலமு அந்த லிண்டிலு இதெல்லாம் நம்ம பட்டை கட்டுற மாதிரி இருந்தால் பட்டை கட்டலாம். இப்போ இந்த கஸ்டமர் வந்து அந்த ஐடியா இல்லை, டைரெக்டாக அவர் வந்து பட்டி பார்க்க போகிறாப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாயிண்டிங் ஒர்க்கை முடிச்சிடுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது நம்ம டைலுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அதை போட்டு பாயிண்டிங் ஒர்க்கு இன்னரில் முடிச்சுட்டு டைரெக்டாக பட்டி. ஸோ வந்து அவருக்கு உள்ளே பட்டை கட்ட வேண்டிய வேலையே கிடையாது. இப்போ வந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பட்டை கட்டுறாங்க. அதாவது காலமு, பீமு, லிண்டிலு, அப்புறம் வந்து ரூஃபு கீழே வர பீமு, அப்புறம் பேஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூசிட்டாங்க. பூசிட்டு நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வரலும் பாயிண்டிங்கும் பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் பாயிண்டிங் ஒன்றும் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் அந்த சிமெண்ட் இன்டர்லாக் ஃபுல்லாகவே வந்து பாயிண்டிங் ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க. அவுட்ரு வந்து பட்டை கட்டுறதும் வந்து கட்டிட்டு வராங்க. இப்போ தான் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். எப்பவுமே வந்து நம்ம பேஸை வரலாம் தனியாக பூசி அதுக்கு ஒரு பட்டை மாதிரி கட்டி காமிச்சாதாங்க நம்ம இந்த இன்டர்லாக் வீடு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து ஃபுல்லாகவே பேஸோட பாயிண்டிங் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க, பேஸும் இன்டர்லாக்கில் தான் போட்டிருக்குன்ட்டு. அதுமாரி விடக்கூடாது. நீங்கள் இன்டர்லாக்லேயே பேஸ் போட்டு இருந்தாலும் நம்ம வந்து பேஸை வரைக்கும் பூசிட்டா தான் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் காலம் வருதோ, எங்கெல்லாம் ஜன்னல் வருது, எந்த இடத்துல லிண்டில் வருது, எங்கே ரூஃபோட பீம் வருது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பூசி பிஞ்சு மாதிரி மடிச்சிருக்காங்க. அது நம்ம இன்டர்லாக்கை பொறுத்தவரையிலும் பாயிண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக. இந்த கஸ்டமர் எப்படின்னா அது வந்து இந்த காடி மாரி வச்சு பார்க்காம மட்டமாக பார்த்துருக்காரு, ப்ளைனாக. வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம பூசண செவர் மாதிரி இருக்கும். நான் நீங்கள் ஒயிட் வாஷ்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பில்டிங்கோட பேக் சைடு. இது பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்கில் பண்ணதுனால அதெல்லாம் பூசிட்டாங்க. ஃப்ரண்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக பூசிட்டார் கஸ்டமரு. ஏன்னா எலிவேஷன் ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு லுக்காக நல்லா இருக்கணுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக பூசிட்டு குருகாடிலாம் அடித்து நல்லா பண்ணிட்டாங்க. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நான் இப்போ ஃபுல்லாகவே காம்பவுண்ட் ஒர்க் பண்ண போகிறேன் 6 இன்ச் இன்டர்லாக்கில். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பாருங்கள். இது அவுட்ருலாம் பட்டை கட்டி முடித்து பாயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அது மாதிரி உங்களுக்கு இன்டர்லாக் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூஃபிங் முடித்த உடனே டைரெக்டாக உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் பல்ப் வச்சுட்டு பாயிண்டிங் பார்க்குற ஒர்க்கு தாங்க. அதிலே 2-3 டைப் இருக்குது. ஒரு சில கஸ்டமர் உள்ளே ஃபுல்லாகவே பூசிடுவாங்க, வெளியில் மட்டும் பாயிண்டிங் பார்த்துட்டு பட்டை கட்டுவாங்க. ஒரு சில கஸ்டமர் வெளியே ஃபுல்லாக பூசிடுவாங்க, உள்ளே பாயிண்டிங் பார்த்துட்டு பட்டை கட்டுவாங்க. அது எல்லாம் உங்கள் விருப்பம் தாங்க, எப்படி வேணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் 2 சைடுமே கூட பூசத்தனா கூட பூசிடலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ளே வெளியே ஃபுல்லாகவே பூசிட்டாங்க. அது மாதிரியும் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்டிங் ஒர்க் உள்ளே பார்த்துட்டு டைரெக்டாக பட்டி பார்த்துட்றாரு. இன்னரில் அவுட்டரில் வந்து பட்டை கட்டிட்டு பாயிண்டிங் பார்த்து விட்டுறாரு. நம்ம விருப்பம்தான். நீங்கள் இன்டர்லாக்கில் எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த மெத்தடில் பண்ணாலுமே நீங்கள் பாயிண்டிங் ஒர்க் கம்பல்சரி. உள்ளே வெளியே 2 சைடுமே பாயிண்டிங் ஒர்க் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நீங்கள் பூசத்தனாலும் பூசணும். பூசத்தனா பாயிண்டிங் ஒர்க் பார்க்காம டைரெக்டாக பூசிடலாம். பட்டி பார்க்குற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் பாயிண்டிங் ஒர்க் பார்த்துட்டு தான் பட்டி பார்க்கணும். இது மாதிரி நீங்கள் இன்டர்லாக் வீட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ நண்பர்களே, பாய்.